السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الحمد لله. இப்போ நம்ம சிந்து சுபியானுடைய 11வது நாள் பாடத்துல இருக்கிறோம். நாம் 5 கலிமாக்கள், சையதுல் இஸ்திக்ஃபார், ஸலவாத்துடைய பயான் இதெல்லாம் இப்போ படிச்சுட்டு ஆரம்பமாக ஈமான் இஸ்லாமினுடைய விளக்கம், பயான் அப்படின்னா விளக்கம் அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஈமான் என்றால் என்ன, அதுக்குள்ள தாரீஃப் அப்படின்னு சொன்னா டெஃபினிஷன், வரையறை. ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் அதனுடைய தாரீஃப், வரையறை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிள்ளைக்கு, ஒரு முஸ்லீமுக்கு ஈமானுடைய தாரீஃபை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இஸ்லாமுடைய தாரீஃபையும் சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் பண்ணி அதனுடைய வகைகள், ஈமானுடைய வகைகள், அதனுடைய சிப்பத்துகள். ஈமான் முஜ்மல்னு ஒரு வகை இருக்கு, ஈமான் முஃபஸ்ஸல்னு ஒரு வகை இருக்கு. அதை பத்தி நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனப்பாடமா சொல்லிக் கொடுக்கும். அந்த ஈமானுடைய முஜ்மலை பத்தி இன்ஷா அல்லாஹ், ஈமானுடைய முஃபஸ்ஸல் அதை பத்தி கொஞ்சம் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பாடத்தை நம்ம வாசிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், பிரிவு. ஃபஸ்ல்னா என்னது? பிரிவு. ஃபஸ்லுக்கு கீழே நிறைய மஸ்அலாக்கள் இருக்கு, அதுதான் ஃபஸ்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பாபுன்னு சில இடங்கள்ல போடுவாங்க. பாபுன்னா பாடம். பாடம் சொன்னா பாபுக்கு கீழே நிறைய ஃபஸ்லுகள் இருக்கும், ஃபஸ்லுக்கு கீழே நிறைய மஸ்அலா இருக்கும். சில இடத்துல கிதாபுன்னு போட்டிருப்பாங்க. கிதாபுன்னு சொன்னா அது கீழே நிறைய பாபுகள் இருக்கும். அப்போ கிதாபு அப்படின்னா அதுக்குள்ள நிறைய பாபு இருக்கும். பாபு அப்படின்னா அது கீழே நிறைய ஃபஸ்ல் இருக்கும். ஃபஸ்லு அப்படின்னு சொன்னா அது கீழே நிறைய மஸ்அலாக்கள் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்லுன் பிரிவாகும். இது அரபிக் வார்த்தை. ஈமான் இஸ்லாமுடைய பயான். பயான்னு சொன்னா விளக்கம். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பதனுடைய விளக்கம். ஈமான் ஆகிறது தஸ்தீக்கும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசானி. இதான் நம்ம சொல்லக்கூடிய ஈமானுடைய தாரீஃப். தஸ்தீக் உண்மைப்படுத்துதல். எதை கொண்டு உண்மைப்படுத்தணும்? பில் கல்வி, கல்வை கொண்டு உண்மைப்படுத்தணும். வ இக்ராருன் இன்னும் வழிமொழிய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். பில் லிசான் நாவை கொண்டு அதை உறுதிப்படுத்தணும். அப்ப கல்வால் நாம் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், தீனுல் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை நாவால் நாம் உறக்க மொழிந்து உறுதிப்படுத்துகிறோம். இதுதான் ஈமான். யானி, அதாவது யானிங்கிறது அரபி வார்த்தை. அதாவது நாடுவது, முசன்னிஃப் நாடுவது, அதாவது நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதாவதுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். யானி அதாவது கல்பால் உண்மையாக்கி வைத்து நாவால் விண்ணப்பம் செய்கிறதா இருக்கும். விண்ணப்பம் செய்குதல் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம். கல்பால் உண்மையாக்கி வைக்கணும், அதை நாவால் நாம் மொழிய வேண்டும். ஆன போதே நம்மிடத்தில் ஈமானுடைய பரது 2 இருக்கும். அது என்னங்க நம்மிடத்தில் அப்படின்னு சொன்னா, ஹனஃபியாக்கள் இடத்தில் மாத்துரீதி அகீதாவின் அடிப்படை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் இந்த 1 போட்டிருக்கு பாத்தீங்களா, அதனால இதுக்கு பேர் ஹாஷியாவுடைய குறிப்பு. இந்த 1 இங்கன்னு சைட்ல தேடி பாத்தீங்கன்னா இருக்கும். இங்க மேல இருக்கு பாருங்க 1. அந்த 1 இங்க போட்டு எழுதுவாங்க. இந்த 1 விளக்கம், அது கீழே இந்த 1 அப்படியே விளக்கம் இங்க வரைக்கும் வரும். இங்க ஹாஷியா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்மிடத்தில் ஹனஃபியாக்களிடத்தில் ஈமானுடைய பங்கு 2. 1 தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தால் உறுதியாக்கி வைக்கணும். 2வது இக்ராரும் பில் லிசான், நாவால் முடியணும். 2ல 1 நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் காஃபிரா போயிடுவான். ஏன்னா 2ம் அடிப்படை. ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் ஈமானுடைய ஃபரது 3 இருக்கும். அவங்க 3ம்பாங்க, நம்ம 2 சொல்லுவோம், அவங்க 3 சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம்? அதாவது கல்பால் உண்மையாக்கி வைக்கிறதும் நாவால் விண்ணப்பம் செய்கிறதும் பரலுகளை கொண்டு அமல் செய்கிறதுமா இருக்கும். 3 தஸ்தீக்கும் பில் கல்ப் வ இக்ராரும் பில் லிசான் வ அமலும் பில் ஃபராயிதி 3 சொல்லுவாங்க. அப்ப என்னங்க உங்க இடத்துல 2, அவங்க இடத்துல 3? ஆனா 2 1தான். நம்ம சொல்றது இந்த 2த்துல ஏதாவது ஒரு மறுத்த கூட அவன் காஃபிர் ஆயிடுவான். அவங்க சொல்லுவாங்க இந்த 2ல 3ல முதல் 2ல ஏதாவது 1 மறுத்தா காஃபிர் ஆயிடுவான், இதை மறுத்தா காஃபிர் ஆக மாட்டான், பாவியாக ஆகுவான். அதாவது அமல்களை விடுகிறான் என்றால் பாவியாகுவான். இதே தான் நம்மளும் சொல்லுவோம். அப்ப ஷாஃபியாக்கள் என்ன செய்யறாங்க? ஈமானுடைய அஸ்லு, ஈமானுடைய கிளை அப்படின்னு சொல்லி 2 பங்காக்குறாங்க. அதனாலதான் அவங்கள்ட்ட 3ன்னு வருது. நம்ம அந்த பங்கு ஆக்காதனால நம்மள்ட்ட 2. இந்த 2மே அடிப்படை, அதை மறுத்தவன் காஃபிர். அவங்கள்ட்ட 3, ஆனா அந்த 3மே அடிப்படைன்னு சொல்ல முடியாது. 2 தான் அடிப்படை, 2ஐ மறுத்தவன் காஃபிர், 1ஐ மறுத்தவன் பாசிக். பாசிக் என்றால் பாவி. இது முழுமையா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய மேலதிக விளக்கங்கள் இதுல இருக்கும். சரி, அப்போ ஹனஃபி மதுஹப்படி சொல்றது தஸ்தீக்கும் பில் கல்ப் வ இக்ராரும் பில் லிசான்
ஷாஃபி மதுபடி அமலுன் அல்லது அமலும் பில் ஃபராயிலி, அந்த மூணாவது சேர்த்திக்கலாம். அதான் அவங்கள்ட்ட ஈமான் அப்படிங்கிறது. அதனுடைய சிஃபத்தாகிறது. ஈமானுடைய சிஃபத்துனா பண்புகள், வர்ணனைகள். அதனுடைய பண்புகள் 2 வகையான வகை பண்புகள் இருக்குது. ஒண்ணு அதனுடைய சிஃபத்தாகிறது முஜ்மல் என்றும் முஃபஸ்ஸல் என்றும் 2 வகையா இருக்கும். ஈமான் 2 வகை. ஒன்று ஈமான் முஜ்மல், இன்னொன்று ஈமான் முஃபஸ்ஸல். ஈமான் முஜ்மல் ஆவது மொத்தமான, சுருக்கமான, மொத்தமா சொல்றது அந்த ஈமான் ஆகிறது ஆமன்து பில்லாஹி, அல்லாஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டேன். கமாஹு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அவனுடைய திருநாமங்களை கொண்டும் சிஃபத்துகளை கொண்டும் ஆயிருக்குமா போல்னா இருக்கக்கூடியது போல அவனுடைய சிஃபத்துகள், அல்லாஹ் தஆலாக்கு சிஃபத்துகள் இருக்கு இல்லையா, அவனுடைய அஸ்மாக்கள் திருநாமங்கள், அது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகான திருநாமங்கள் இருக்கு இல்லையா, ஹாலிக்கு, ராசிக்கு, நிறைய திருநாமங்கள் இருக்கு அல்லாஹுக்கு. ஹய்யுன், கய்யூம், ஹக்கீமுன், அதீமுன், நிறைய அலீமுன், நிறைய திருநாமங்கள் இருக்குது. அப்ப எல்லா திருநாமங்களை எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் மொத்தமாக அவனுடைய சிஃபத்துகள் என்னென்னலாம் சொல்லுதோ அப்படியே நான் மொத்தமாக ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி மொத்தமான ஈமான். அதோட மட்டும் இல்லை. அப்போ ஈமான் முஜ்மல்னா ஆமன்து பில்லாஹி கமாஹு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி, அவன் ஹுக்குமுகள் அடங்களையும், அடங்கல் என்ன அர்த்தம், அனைத்தையும், அவன் ரசூலுடைய ஹுக்குமுல் அடங்களையும், அல்லாஹுடைய சட்டங்கள், ஹுக்குமுன்னு சட்டங்கள், அல்லாஹுடைய சட்டங்கள் அனைத்தையும், அல்லாஹுடைய ரசூலுடைய சட்டங்கள் அனைத்தையும் கபூல் செய்தேன், ஏற்றுக்கொண்டேன். கபூல்ங்கிறது அரபி வார்த்தை. அப்ப எனக்கு கபூல் செய்தேன், ஏற்றுக்கொண்டேன். அப்ப இதுதான் ஈமான் முஜ்மல். என்னது, ஆமன்து பில்லாஹி கமாஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி. சரி, இனி இது ஈமான் முஜ்மல். இது என்ன பண்ணணும், எல்லாம் ஹைஃபுது பண்ணணும். 5 கலிமா மனப்பாடம் பண்ணணும். அடுத்து சைதுல் இஸ்திக்ஃபார் ஹிஃபுது பண்ணணும். அடுத்து ஈமானுடைய தஅரீஃப், வரையறை, தஸ்தீக்கு பில் கல்பி இக்ராரும் பில் லிசான் ஹிஃபுது பண்ணணும். அடுத்து ஈமான் முஜ்மல், ஆமன்து பில்லாஹி கமாஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமி வ அஹ்காமி ரசூலிஹி, அதை நீங்க ஹிஃபுது பண்ணணும். அடுத்து ஈமான் முஃபஸ்ஸல். ஈமான் முஃபஸ்ஸல் விரிவான, தெளிவான ஈமான். என்னது, தெளிவுபடுத்தப்பட்ட, விரிவுபடுத்தப்பட்ட ஈமான். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வ யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த விரிவான ஈமான். இப்ப ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவா விரிவா விளங்கி வச்சுக்கணும். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹு தஆலாவை நான் ஈமான் கொண்டேன். அல்லாஹு தஆலாவை நான் ஈமான் கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன்னா எப்படி நம்பிக்கை கொண்டாய், அதை நம்ம விளங்கணும். அதோடைய விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. திடனாக அல்லாஹு தஆலா ஒருவன். எத்தனை அல்லாஹ் ஒருவன் தான். பல கடவுள் கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்ளல. இணையும் நிகரும் இல்லான், அவனுக்கு என்று ஒரு பங்காளி, இணை, ஈக்குவல், நிகர், அவனுடைய நித்து எதுவும் கிடையாது. இணையும் நிகரும் இல்லாதவன், துவக்கமும் முடிவும் இல்லாதவன். ஹுவல்லவ்வலு ஹுவல் ஆகிரும், துவக்கம் இல்லாதவன். எந்த வித தொடக்கத்து இருந்துச்சு, பர்த் இருந்ததுன்னு சொன்னா இல்லாம இருந்து வந்தாதான் பர்த் இருக்கும். தொடக்கம் இல்லாதவன். எப்படி தொடக்கம் இல்லையோ அப்படி முடிவும் இல்லாதவன். இன்னொன்று தன்னை கொண்டு நிலைப்பாடானவன். காயிமும் பினப்சிஹி, அவன் தன்னை கொண்டு நிலைப்பாடானவன். யாதொரு வஸ்தளவிலும் ஹாஜத்தாக மாட்டான். ஹாஜத்னா தேவையுள்ளவனாக ஆக மாட்டான். அல்லாஹ்வுக்கு ஏதாவது கொடுத்து மத்த ஏதாவது செஞ்சாதான் அல்லாஹ்னால இருக்க முடியும், அப்படி ஏதாவது தேவை இருக்கா? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. எல்லா படைப்புகளும் அவன் பக்கம் தான் தேவையா இருக்கு. அவன் எந்த ஒன்றின் பக்கமே தேவையாகிறது. இப்ப நீங்க இபாதத்து செய்யல, தொழுகல, வணங்கல, அல்லாஹ்க்கு ஏதாவது குறை வந்துட போதா? உலகத்துல யாருமே முஸ்லிம்கள் இல்ல, அல்லாஹ்க்கு ஏதாவது குறை வந்துட போதா? ஒரு குறையும் வராது. அவன் எந்த படைப்பின் அளவிலும் வஸ்துவின் அளவிலும் தேவையாக மாட்டான், ஹாஜத்தாகான். வஸ்து அடங்களும் அனைத்து வஸ்துக்களும் அவனளவில் ஹாஜத்தானதாக இருக்கும், அவனளவில் தேவையுள்ளதாக இருக்கும். அதான் சமதானியத். அவன் ஹயாத்துள்ளவன், அறிவுள்ளவன், தத்துவம் உள்ளவன், சக்தி, கேள்வி உள்ளவன், பார்வை உள்ளவன். கேள்வின்னு சொன்னா கேட்கும் சக்தி, கேட்கறது. நம்ம காதை கொண்டு கேட்கிறோம், அல்லாஹ்க்கு காதுங்கிற தேவை கிடையாது. பார்வை உள்ளவன், நாட்டம் உள்ளவன், திருவசனம் உள்ளவன், பேச்சு, உண்டாக்கி விக்குதல் உள்ளவன், படைக்கிறது, உண்டாக்கி விக்குதல். அவன் தான் என்ன பண்றான், எல்லாத்தையும் படைக்கிறான். அவன் ஆதாரமான அணுவென்னும் ஜௌகரும் அல்ல. அணு, ஆட்டம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டம், அணு,
குண்டு சொல்றாங்களே, அந்த ஒவ்வொரு பொருளுக்கு கடைசியில என்ன ஆகும்னா ஆட்டம் இருக்கும். ஒவ்வொரு பொருளையும் நம்ம உடைக்க 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 கடைசியில ஒரு துளியில போய் நிக்கும் இல்லையா? இதுக்கு மேல உடைக்கவே முடியாது அப்படிங்கிறது. அதத்தான் அரபியில நம்ம ஜௌஹருல் ஃபர்து அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது அதை கூட உடைக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஜுசு உள்ளது இல்ல ஆயத்த ஜஸ்ஸா, அதை நம்ம அரபியில சொல்றது. ஒரு பங்கு அதை என்னாக்க முடியாது என்றால் இன்னொரு பங்காக ஆக்க முடியாது. கடைசி நிலைமைக்கு இருக்கு இல்லையா? அது ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. ரொம்ப கண்ணுக்கெல்லாம் தெரியாது, கண்ணுல எல்லாம் பார்க்க முடியாது. அந்த அடிப்படை பங்கு, அடிப்படை அதான் ஜௌஹருல் ஃபர்து, கடைசி கடைசி துளி, கண்ணுக்கே தெரியாது. மைக்ரோஸ்கோப்ல அதெல்லாம் ரொம்ப ஆழமான கடைசி துளி. அந்த கடைசி துளி இருக்குது இல்லையா? இதுதான் வந்து கடவுள், இதன் கடவுள் மூலக்கூறு அப்படின்ட்டு இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. எப்படிடா ஒண்ணுமே இல்லாததுக்குள்ள இருந்து இவ்வளவு பெருசா உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியப்படுது. நம்ம சொல்லுவோம் இல்லை, அல்லாஹு தாலா அவன் ஆதாரமான அடிப்படையான அணுவென்னும் ஜௌகரும் அல்ல. ஜௌகர் அப்படின்னு சொன்னா அணு, ஆட்டம் எழுதி வச்சுங்க. ஜௌகர் அல்ல, அணுன்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாத்தையும் உடைச்சு 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 கடைசியில ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போகும். அதை உடைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும். எந்த பொருள்னாலும் எதனாலையும் உடைக்க முடியாது, சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ்னாலே. அதான் ஜௌகர். அந்த ஜௌகர் தான் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. கிடையாது, அந்த ஜௌகரும் அல்ல. இந்த குட்டி குட்டியா இந்த உள்ள ஜௌகர்கள் கூடிதான், அணுக்கள் கூடிதான் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு மலை உருவாயிருக்கு. நீங்க உருவாயிருக்கீங்க, நானும் உருவாயிருக்கேன், இந்த போனு எல்லாமே மூலக்கூறுகள். இதை அறிவியல் சொல்லும் பொழுது மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க. பல அணுக்கள் கூடினா அதுக்கு பேரு மூலக்கூறு. ஒன்னே ஒண்ணு இருந்தா அதுக்கு பேரு அணு. பல அணுக்கள் கூடும் பொழுது என்ன ஆகுது? 2 அணுக்கள் கூடும் பொழுது அது மூலக்கூறுகள் ஆகுது. அதுக்கு நீள ஆழ அகலம் இருக்கக்கூடிய ஒண்ணு, நம்மள மாதிரி பொருட்கள் மாதிரி இருக்கும் பொழுது அந்த நீள ஆழ அகலம் இருக்கக்கூடியதுக்கு ஜசது, உடல் அப்படின்னு சொல்லப்படும். ஜசத் என்று சொல்லப்படும். 3 வார்த்தை ஞாபகம் வைங்க. ஜௌஹர், ஜசத், அரல், 3 வார்த்தை இருக்கு. இந்த 3 வார்த்தைக்கு வழக்கம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஜௌஹர் சொல்லிட்டேன், அணு. பல ஜௌஹரும் கூடிய சடலமும் அல்ல. சடலம் உடல். பல ஜௌஹர்கள் கூடினதுக்கு தான் என்ன சொல்றது? உடல் அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அந்த நிறைய அணுக்கள், கோடான கோடி அணுக்கள் சேர்ந்தது தானே மனித உடல் அப்படிங்கிறது. அதான். அப்ப அல்லாஹ் தஆலா சடலமா? கிடையாது. நீள ஆழ அகலம் இருக்கக்கூடிய இந்த சடலமா? இல்ல இல்லாத சடலமா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் தஆலா ஜசதும் அல்ல, ஜௌஹரும் அல்ல. சரிங்க. ஜௌஹர் இல்ல, அணு இல்ல. இந்த அணுவில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடியது இருக்குதே, ஸ்மெல்லு மாதிரி. தனியா பிரிச்சு காட்ட முடியாது. ஸ்மெல்லு மாதிரி, கலர் மாதிரி. கலர் எதுலயாவது ஒட்டிட்டு தான் இருக்கும், மனம் எதுலயாவது ஒட்டிட்டு தான் இருக்கும், தனியா காட்ட முடியாது. அப்ப அப்படிப்பட்ட அதுக்கு தான் அரல் என்று சொல்லுவாங்க. சுயமாக நிலை நிற்க முடியாது, வேறொன்றில் சார்ந்து இருக்கும். அது அரல். சார்ந்து இருக்கக்கூடியது அரல், சுயமாக இருக்கக்கூடியது ஜௌஹர், பல ஜௌஹர்கள் கூடியது ஜசத். இதெல்லாம் அரபியில உங்களுக்கு பெரிய பெரிய பாடங்கள்ல தான் சொல்லி தருவாங்க. நமக்கு மக்தபுல சின்ன பிள்ளைகளுக்கே அரல்னா என்ன, ஜௌஹர்னா என்ன, ஜசத்னா என்ன அப்படின்ட்டு மக்தபிலேயே வந்து இதெல்லாம் சொல்லி தராங்கன்னு சொன்னா அந்த காலத்துடைய இல்மினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி, எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா இருந்திருக்கு பாருங்க. பல ஜௌஹர்களும் கூடிய சடலமும் அல்ல. இனி யாதொரு ஆதாரத்தில் நிலைப்பட்ட அரலும் அல்ல. அப்போ ஒரு ஆதாரம், ஒரு பொருள், ஒரு டப்பா மூடி இருக்குது. அந்த மூடியில் இருக்கக்கூடிய கலர் மஞ்சள் கலர் இருக்கு. இந்த நிலைப்பட்டிருக்கு. இந்த கலரா? அல்லது ஒரு பூலது ஒரு வாசம் வருது, அதுக்கு தனி இடம் கிடையாது, அது அதுல சார்ந்து இருக்குது. அப்படிப்பட்ட அரல், சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அரலா? அப்படி அதுவும் அதுதான் அல்லாஹ்வானா? அதுவும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுல அரலும் அல்ல, ஜௌஹரும் அல்ல, ஜசதும் அல்ல அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும்? விளங்கி வச்சுக்கணும். அவன் பெறவும் இல்லை, அவன் பெறப்படவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அவனுக்கு எந்த குழந்தையும் பிறப்பும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. வேற யார் மூலமா அவன் பெறப்பட்டானா? அதுவும் கிடையாது. லம் யலித் வலம் யூலத், அந்த என்னுடைய தர்ஜமா. இப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் என்று முஸ்லிம்களாக நாம் நம்புவோம். அவனுக்கு யாதொரு ஒப்பு உகமையும் இல்லை. ஒப்புவமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குஃபுவன், அவனுக்கு இணை துணை நிகர் ஒப்புவமை. இந்த மாதிரி இருக்கிறான், இவரை மாதிரி இருக்கிறான், அவரை மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு ஒப்புவமையும் கிடையாது, ஒப்புகமையும் இல்லை என்று ஈமான் கொண்டேன். இப்படிதான் அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்ளணும். மலாய்கத்திஹி, திடனாக, இன்னும் அவனுடைய மலக்களை கொண்டு ஈமான் கொண்டேன். திடனாக மலாய்க்கத்துகள் அடங்கலும்னா அனைத்து மலக்குமார்களும் அல்லாஹு தஆலாவுடைய சங்கையாக்கப்பட்ட அடியார்கள், கண்ணியத்திற்குரிய அடியார்கள்.
ஒளிவினால் படைக்கப்பட்டவர்கள், நூறினால் படைக்கப்பட்டவர்கள், நூர் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், பாவங்களை விட்டும் காக்கப்பட்டவர்கள். அவங்க எந்த பாவம் செய்ய மாட்டாங்க மலக்குமார்கள். இப்ப மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி ஆசைங்கிற பண்பெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. மனுஷன் தான் 2 வகையான பண்புகள் இருக்குது. நல்லது பக்கமும் போகலாம், கெட்டது பக்கமும் போகலாம். சிலர்கள் நல்லது பக்கம் போயிடுறாங்க, சிலர் கெட்டது பக்கம் போயிடுறாங்க. இதனால அவங்களுக்கு சொர்க்கமும் நரகமும் அவங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு அதுக்கேற்ற கூலி வழங்கப்படுகிறது. ஆனா மலக்குமார்களுக்கு அப்படி ஒரு பண்பே கிடையாது, பண்பே கிடையாது. அதனாலதான் மனுஷங்க நினைச்சா மலக்களை விட உயர்ந்தும் போகலாம், மனுஷங்க நினைச்சா ஷைத்தானோட தாழ்ந்தும் போகலாம். ஏன்னா அவனுக்கு 2 பண்புமே இருக்கு. மலக்குமார்கள் பாவத்தை விட்டும் காக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆண்களா பெண்களான கிடையாது. அந்த மாதிரி ஒரு வஸ்துக்களே கிடையாது. அவர்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, போன் இருக்குது, போன் ஆணா பெண்ணா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இல்லையா? அதே மாதிரி அவர்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. அவர்களுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. அல்லாஹ்வுல படைத்தான், உருவாகினார்கள், அவ்வளவு. தீனும் இல்லை, குடிப்பும் இல்லை. தீன சாப்பாடு, நமக்கு சாப்பிடணும், இல்லைன்னா டயர்ட் ஆயிரும். தீனும் நமக்கு வேணும் மனுஷங்களுக்கு. அதனால் மலக்குமார்களுக்கு சாப்பாடும் இல்லை, குடிக்கிறதும் இல்லை. இச்சையும் இல்லை, கோபமும் இல்லை. இச்சைனா ஆசை, மனோ இச்சைகள், மனோ ஆசைகள் அதுவும் கிடையாது. இது டேஸ்டா இருக்கணும், சிலர் இது நல்லா இருக்கும், சிலர் அது இங்க போலான்னு, சிலருக்கு அந்த மனோ இச்சைகள், ஆசைகள் வரும். எதுவுமே கிடையாது. கோபமும் இல்லை, அவங்களுக்கு எந்த கோபமுமே வராது. பல பல வணக்கமும் பல பல கோலமும் உள்ளவர்கள். நிறைய விதவிதமான வணக்கங்கள். சில மலக்குமார்கள் நின்ற நிலைமையிலேயே பல கோடான கோடி வருஷங்கள் நிற்பாங்க. சிலர் ருக்குலயே இருப்பாங்க, சிலர் சுஜூதிலேயே இருப்பாங்க. இப்படி கோடான கோடி வர்றவங்க ஒவ்வொரு மலக்குமார்கள் சில தஸ்பீகளை, சில தஹமீர், சில தக்பீர், அதுதான் அவங்களுக்கு பல பல வணக்கங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க மலக்குமார்கள். அதே மாதிரி பல பல கோலம், அவர்களுக்கு பல பல உருவங்களும் இருக்கிறது. நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். வரலாற்று கிதாபுகள்ல இப்படி எல்லாம் மலக்குமார்கள் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் உருவமைப்பு கொண்டு வந்திருக்காங்க, ஆச்சரியமா இருக்கும். பல பல உருவங்கள்ல இருப்பாங்க. அதே மாதிரி மத்துள்ள மஹ்லூக்குகள் கோலம் கொள்ளவும் சத்துவம் பெற்றவர்கள். மற்றுள்ள நம்மை போன்ற மஹ்லூக்குகள் படைப்புகளைப் போலவும் அவங்களுக்கு என்ன ஆகும்? உருமாறுவதற்கான சக்தி உள்ளவர்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். சொல் கொண்டு முந்தார்கள், சொன்ன வார்த்தையை மீற மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தை சொல்றானோ அந்த வார்த்தை கட்டுப்படுவாங்க. ஏவனதை செய்வார்கள், கட்டளைக்கு செய்வார்கள், ஏவலுக்கு மாறு செய்யார்கள், மாற்றம் செய்ய மாட்டாங்க என்று ஈமான் கொண்டேன். இதெல்லாம் மலக்குமார்களுடைய பற்றி நாம் கொள்ள வேண்டிய ஈமான். சும்மா மலக்குமார்கள் சொன்னா பத்தாது. அவங்களுடைய பண்புகளை இத்தனை நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்படி 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 அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நம்ம என்ன பண்ணணும்? ஈமான் கொள்ளணும். அதுக்கு பேர் தான் முழுமையான விரிவான ஈமான். சரி, நான் ஒரு தடவை வாசிச்சு காட்டுறேன், நீங்க இங்க எங்க கூட சேர்ந்து வாசிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், ஈமான் இஸ்லாமுடைய பயான். ஈமான் ஆகிறது தஸ்தீக்கும் பில் கல்வி வ இக்ராரும் பில் லிசானி. யானி கல்பால் உண்மையாக்கி வைத்து நாவால் விண்ணப்பம் செய்கிறதா இருக்கும். ஆனபோதே நம்மிடத்தில் ஈமானுடைய பரந்து 2 இருக்கும். அதனுடைய சிஃபத்தாகிறது முஜ்மல் என்றும் முஃபஸ்ஸல் என்றும் 2 வகையாய் இருக்கும். ஈமான் முஜ்மலாவது ஆமன்து பில்லாஹி, அல்லாஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டேன். கமாஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அவனுடைய திருநாமங்களை கொண்டும் சிஃபத்துகளை கொண்டும் ஆயிருக்குமா போல். வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி, அவன் ஹுக்குமுகள் அடங்களையும் அவன் ரசூலுடைய ஹுக்குமுகள் அடங்களையும் கபூல் செய்தேன். ஈமான் முஃபஸ்ஸலாவது ஆமன்து பில்லாஹி, திடனாக அல்லாஹு தஆலா ஒருவன், இணையும் நிகரும் இல்லான். இல்லான்னா இல்லாதவன், துவக்கமும் முடிவும் இல்லான்.
தன்னை கொண்டு நிலைப்பாடானவன், யாதொரு வஸ்தளவிலும் ஹாஜத்தாகான், வஸ்தடங்களும் அவனளவில் ஹாஜத்தானதாயிருக்கும். அவன் ஹயாத்துள்ளவன், அறிவுள்ளவன், தத்துவம் உள்ளவன், கேள்வி உள்ளவன், பார்வை உள்ளவன், நாட்டம் உள்ளவன், திருவசனம் உள்ளவன், உண்டாக்கி விக்குதல் உள்ளவன். அவன் ஆதாரமான அணுவென்னும் ஜௌஹருமல்ல, பல ஜௌஹரும் கூடிய சடலமுமல்ல, யாதொரு ஆதாரத்தில் நிலைப்பட்ட அறவுமல்ல. அவன் பெறவும் இல்லை, அவனை பெறப்படவும் இல்லை. அவனுக்கு யாதொரு ஒப்புகமையும் இல்லை, ஒப்புகமையும் இல்லை என்று ஈமான் கொண்டேன். மலாயிக்கத்திஹி, திடனாக மலாயிக்கத்துகள் அடங்களும் அல்லாஹு தஆலாவுடைய சங்கையாக்கப்பட்ட அடியார்கள், ஒளிவினால் படைக்கப்பட்டவர்கள், பாவங்களை விட்டும் காக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அவர்களுக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, தீனும் இல்லை குடிப்பும் இல்லை, இச்சையும் இல்லை கோபமும் இல்லை, பளபள வணக்கமும் பளபள கோலமும் உள்ளவர்கள். மத்துள்ள மஹ்லூக்குகள் கோலம் கொள்ளவும் சத்துவம் பெற்றவர்கள். சொல் கொண்டு உந்தார்கள், ஏவுனதை செய்வார்கள், ஏவலுக்கு மாறு செய்யார்கள் என்று ஈமான் கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஈமானுடைய அந்த தாரீஃபை மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஈமான் முஜ்மலுடைய அந்த தாரீஃபையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் ஈமான் முஃபஸ்ஸலை அப்படியே ட்ரை பண்ணுங்க. நம்ம இந்த பாடம் ஈமான் முஃபஸ்ஸலை பத்தி முடிக்கிறதுக்குள்ள அதோடைய தாரீஃபை நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமான தௌஃபீகை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.